ஆன்மீகத்தில் நான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சில பேர் கேட்பாங்க. நான் டெய்லி தியானம் பண்ணுறேன், டெய்லி பூஜை பண்ணுறேன், மந்திரம் சொல்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன். பட் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துங்கிறது எனக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆன்மீக வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வைப்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே வரும். வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்கும், அதிர்வுகள் அதிகரிக்கும். அப்போது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட நிறைய இருக்கும். இப்போ டெய்லி காலையில் நல்ல ஒரு தியானம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல பூஜை பண்ணுறீங்க, ஒரு நல்ல சிந்தனை, கடவுள் நம்பிக்கையோட, கடவுள் மேலே ஒரு பெரிய ஈடுபாட்டோட, எப்போதும் நல்ல சிந்தனையோடு வாழணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே நிறைய இருக்கும். அந்த எனர்ஜி உங்கள் ஆறாலையும் பரவும். ஆறாங்கிறது நம்மை சுற்றி இருக்கும் எனர்ஜி ஃபீல்டு. ஒவ்வொருத்தருக்குமே இது உண்டு. இப்போ ஆறா முழுக்க ஒருத்தருக்கு பளபளன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, அவங்கள பார்க்கும்போது யாருமே இன்னொரு தரம் திரும்பி பார்ப்பாங்க. அது நம்ம ட்ரெஸ்ஸுக்காகவோ நகைக்காகவோ அல்லது நம்ம வேறு ஏதோ நம்மக்கிட்ட இருக்குது பார்க்குறாங்கன்னு இல்லை. அவங்களுக்கே புரியாது ஏன் திரும்பி பார்த்தோன்னு. ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அந்த மாதிரி மனிதர்களை ஈர்க்கக்கூடியது. ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். உங்களை பார்க்கும்போது என்னோ பளிச்சுன்னு இருக்குது, என்னோ நல்லா இருக்கே அப்படின்னு. அதனால் இது ஒரு சிம்டம். நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நம்ம வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகள் அதிகரிச்சிருக்குங்கிறது இதுவும் ஒன்று.